ஃப்ரீடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நடந்த விவாதத்தின் போது பெரியார் அப்படின்ற ஒற்றை பெயரை பயன்படுத்துவதற்காக அது அவை குறிப்பிலே நீக்கியிருக்காங்க. அது இப்போது தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து மாநிலங்களுமே பெரும் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும் விமர்சனங்களை பாஜக மேலே வச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். யார் அந்த பெயரை பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினரான அப்துல்லா அவர்கள் அந்த பெயரை பெரியாருடைய பெயர் மேற்கோள் காட்டி அந்த விவாதத்தில் பேசியிருக்காங்க. அதனால அந்த குறிப்பையே அந்த வார்த்தையே அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்ற பெயர்னால அதை நீக்கியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. ஆர்டிகல் 370 ரத்து மசோதாவை மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வைக்கப்படுது. அதன் மீது விவாதம் எழப்படுது. அப்போதான் அப்துல்லா அவர்கள் பெரியாரை மேற்கோள் காட்டி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதை அப்போவே பாஜக தரப்பு கடுமையாக எதிர்க்கிறாங்க. குறிப்பாக சபாநாயகர் உட்பட இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்ட்டு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே முதல்ல ஆர்டிகல் 370 என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்டிகல் 370 ரத்து செல்லும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு பல்வேறு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களோட மாநில அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது, மாநில உரிமைகள் முடக்கிற மாதிரி இருக்குது. மேலும் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகமாக பல்வேறு தரப்பு மக்கள் பேசப்பட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா கூட மட்டும் இல்லை, நாங்கள் பாகிஸ்தான் கூட இணையில், இந்தியா கூட இணையில், நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம், நாங்கள் ஒரு தனி நாடாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் தான் நேரு அவர்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு அவங்க போய் நிறைய பேசி அவங்ககிட்ட ஒரு பரஸ்பர நல்லுறவு மேற்கொண்டு அதன் பிறகு பாகிஸ்தான் அவங்க மேலே போர் தொடுக்கிறாங்க. எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஆக்கிரமிக்கிறதுக்காக அவங்க மேலே ஒரு போர் தொடுக்கிறாங்க. அதுக்கு அடைக்கலம் தேடி இந்தியா கிட்ட ஆதரவு தேடி வராங்க. அப்பொழுது காஷ்மீரோட ஆண்டுகிட்டு இருந்தால் அந்த மன்னர் நேரு கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு. என்னென்னா, நாங்கள் இந்தியா கூட இணையணும் அப்படின்னா இத்தகைய ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது, எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்ட்டு. நாடாளுமன்றத்தில் போடப்படுற சட்டங்களோ, நாடாளுமன்றத்தில் இங்கே நிறைவேற்றப்படுற அனைத்து சட்டங்களும் எங்களுக்கு செல்லுபடியாகாது. எங்களோட சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன நிறைவேற்றுமோ அது மட்டும் தான் எங்களுக்கு செல்லுபடியாகும். மேலும் பல்வேறு வகையான சிறப்பு அந்தஸ்துகள் எல்லாமே அந்த மாநிலத்துக்கு இருக்குது. அதை ஆமாம், இந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இத்தகைய அந்தஸ்துகள் எல்லாமே இருக்குது, இத்தகைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத அப்படின்றத உணர்த்துகிற ஒரு ஆர்டிக்கல் தான் 370. இதை இப்போது 2019 பிஜேபி அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு டெம்பரவரியான ஒரு இது தான். இது முழுமையாக அதாவது எக்காலத்துக்குமே இருக்கும் அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்லப்படலை. இது ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது பிஜேபி அவங்களோட பிரச்சாரத்திலே வச்சுருந்தாங்க, அவங்களோட கொள்கைகளே வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 370 நாங்கள் ரத்து பண்ணுவோம், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் 370 நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது முழுக்க 2019 பெரும் சர்ச்சையானது, பெரும் விவாதமானது. இதை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் கழித்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் தீர்ப்பே வந்தது. அந்த தீர்ப்பும் அந்த மாநில மக்களுக்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. அதாவது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, 5 தலைமை நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு எல்லாமே பிஜேபி எடுத்து அந்த முடிவுக்கு தான் சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த 2019 அப்போது போடப்பட்ட அந்த ரத்து இருக்குங்கள, அதாவது நாடாளுமன்றத்தில் விவாதம் மேற்கொள்ளப்படுது. அந்த விவாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆர்டிகல் 370 ரத்துன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் இருக்குல்ல, அப்போ அந்த மக்களோட கன்சர்வோடு அதை பண்ணாங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா, அது அவங்க இதற்கு உடன்படுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அங்கே அப்போது தேர்தலே இல்லை, அப்போ அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்போது அங்கே மாநில அரசாங்கம் எதுவுமே அங்கே ஆட்சியிலே கிடையாது. மாநில அரசாங்கம் ஆட்சியில் இல்லாத போது அங்கே இருக்கிற மக்களோட பேச்சுக்களோ செவிகளோ எதுவுமே சாய்க்கப்படலை, அவங்களோட கருத்துரிமையாக அங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும்போது தான் தீர்மானத்தை அங்கே கொண்டு வராங்க. இவங்க அங்கே எலெக்ஷன் கடைசியாக நடந்தது 2014 நடக்குது. 2014 நடந்த எலெக்ஷன் மீண்டும் 2018 குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வருது. அங்கே இருக்கிற மாநில அரசை கலைச்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்குது. அப்போது இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது பல தரப்பட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக இந்த இடதுசாரிகளாக இருக்கிற
இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அந்த மாநில மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமாக இது வந்து மாறும், அந்த மாநில மக்களோட உரிமைகளை வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். ஆக ஆர்டிகல் 370 இருக்கிறது கரெக்ட் தான், ரத்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு. மேலும் பிஜேபி மெஜாரிட்டியாக இருக்கனால அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து தீர்மானம் தான் நிறைவேற்றப்படுது. அதன் பிறகு ஒரு 4 வருடம் கழித்து ஒரு செப்டம்பர் மாதத்தில் ஒரு 16 நாள் தொடர்ந்து வந்து அதன் பற்றிய விசாரணைகள் எல்லாமே போயிட்டே இருந்தது உச்சநீதிமன்றத்தில். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது 5 நீதிபதிகள், அதில் 3 வகையான தீர்ப்புகள் வந்துமே இருக்குது. இதில் மொத்தமாக நம்ம பொதுவாகவே பார்த்தாலுமே அந்த 3 வகையான தீர்ப்புகளுமே அதை வந்து செல்லும் அப்படின்ட்டு சொல்லி தான் இருக்காங்க. இதனால் பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு மேலே பல்வேறு நபர்கள் வந்து விமர்சனம் வச்சுருக்காங்க. பல்வேறு நபர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அந்த மாநில மக்களும் சரி, பல்வேறு முரண்பாடுகள் வந்து அது மேலே வந்து வச்சுருக்காங்க. ஆக இத்தகைய ஒரு சமயத்தில் தான் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடரப்போ ஒரு தீர்மானம் வந்து முன்வைக்கப்படுது. இதுக்கு வந்து ஒரு மறுபரிசீலனை வந்து செய்யணும், ஆர்டிகல் 370 ரத்தை வந்து கேன்சல் பண்ணணும், இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள் அனைத்துமே இங்கே வந்து பாதிக்கப்படும். குறிப்பாக அதோட மாநில அந்தஸ்தை நீக்கிறதே தப்பு. நீங்கள் திரும்பி வந்து மாநில அந்தஸ்து வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல அந்த மாநில அந்தஸ்தை நீங்கள் எதற்காக நீக்கிறீங்க அப்படின்ற இடத்த வந்து நம்ம விவாதிக்காமல், அது சரியா இல்லையான்னு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்படின்னால ஆர்டிகல் 370 ரத்தை வந்து நம்ம வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதமும் நடக்குது. அந்த விவாதத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு கோர்ட்டை வந்து முன்வைக்கிறார். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு, அந்தந்த இனத்திற்கு அந்தந்த மக்களுக்கு தங்களோட தலை விதிகளை வந்து தன்னோட விதிகளை வந்து நிர்ணயிக்க வந்து உரிமைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தினார். அதாவது அந்தந்த இனத்தோட மக்களுக்கு தங்களோட விதிகளை, அதாவது தாங்கள் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்கள நிர்ணயிச்சதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதனால் கடுமையாக வந்து அவர் மேலே எதிர்ப்பு வந்து கிளம்புது. அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த விவாதத்தின் மேலேயே கடுமையான எதிர்ப்புகள் வந்து கிளம்புது. குறிப்பாக பிஜேபி தரப்பு வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கிளம்புது. யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகரே இதை வந்து எதிர்க்காரு. இதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்களுமே கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. மேலும் பாஜக தரப்பில் இருக்கிற மற்ற எம்பிக்களுமே எதிர்க்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் குறிப்பாக அங்கே மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இதுக்கு வந்து ஒத்துக்குதா அப்படின்ட்டு பல முறை வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இது 24 தேர்தலுக்கான ஒரு அஜெண்டாவே இருக்கலாம். அது அவங்களோட கட்சி சார்ந்த ஒரு அஜெண்டாவோ அது சார்ந்த ஒரு விஷயமோ கூட. ஆனால் இந்த இடத்துல தன்னோட இன மக்கள் தங்களோட விதிகளை எதிர்க்க அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஜனநாயகபூர்வமான வார்த்தை தான். இதில் எந்த ஒரு பிரிவினை தூண்டுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கூட்டாட்சி தத்துவம் தான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலங்களை சேர்ந்து ஒரு கூட்டாட்சி முறையில் தான் இங்கே வந்து ஒன்றியம் வந்து அமையுது. ஸோ ஒன்றியத்தினால இந்தியா அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து வராங்க. ஆக இத்தகைய ஒரு கட்டமைப்பை, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற மாதிரியான இத்தகைய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணியிருக்கீங்க. இது அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம். மேலும் மாநில உரிமைகளை இது வந்து பறிக்கிற மாதிரி, இந்த தீர்ப்பில் வந்திருக்குது எல்லாமே மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குது. கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னாலே பிஜேபிக்கு கசப்பான ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு நபர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதனால் இதை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்ட்டு அது மேலே விவாதம் போகும்போது, இந்த மாநில உரிமைகளை, அதாவது இந்த மாநில உரிமைகள் வந்து அந்த மாநில மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், என்ன இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த மக்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்ட்டு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஒரே ஒரு மேற்கோள் காட்டினார். அதாவது அவர் அங்கே பெரியார் பெயரை பயன்படுத்தாமல் சொல்லியிருந்தாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இன்றைக்கி நார்மலாக வந்து அந்த மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பிஜேபி தரப்பு வந்து இருந்திருக்காது. அவர்கள் பயன்படுத்தியது பெரியாரோட பெயரை, அவங்க அங்கே சொன்னது வந்து பெரியாரோட பெயரை, மேற்கோள் காட்டியது வந்து பெரியாரோட பெயரை. அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு வந்து இன்னமும் அத்தகைய ஒரு கசப்பான ஒரு சொல்லாக இருக்குது. அத்தகைய ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீர்ணிக்க முடியாத ஒரு வாதமாக இருக்குது. அதனால் மட்டும்தான் பிஜேபி வந்து அதை வந்து எதிர்த்துருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு. ஆபேசார் வந்து ஒரு டிஎம்கே எம்பி அப்படின்னும் தான் கட்சி சார்பாக அவங்களோட கொள்கைகள் சார்ந்தால், அவங்களுடைய சித்தாந்தங்கள் சார்ந்தால் நாடாளுமன்றத்தில் போய் உரைப்பாங்க. அத்தகைய ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு, தன்னோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு அங்கே வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. அது மேலே விமர்சனங்கள் எல்லாமே இது பண்ணும்போது அங்கே ஒரு ஜனநாயகத்துக்கு மேலான ஒரு கேள்வியுமே, ஜனநாயகம் வந்து இங்கே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நம்ம வந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சரான
ஸ்டாலின் அவர்களுமே அது கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காரு. மேலும் அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது மண்டல் கமிஷன் அமைப்பதற்கு பெரியார் தான் முக்கிய காரணம். அவரும் இதுக்கு வந்து பாடுபட்டிருக்காரு அப்படின்ட்டு பிரதமரா இருந்த விபி சிங் நாடாளுமன்றத்திலே வந்து உரைச்சிருக்காரு. அத்தகைய நாடாளுமன்றத்திலே இன்னைக்கு பெரியாரோட பெயரை பயன்படுத்துறதுனால அது அவை குறிப்பிலே தூக்குற அளவுக்கு செய்வது வந்து ஜனநாயகமான முறையா? அது ஒரு சரியான முறையா? பாஜக இத்தகைய செயலில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ பெரியாரோட பெயர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் எல்லாமே பயன்படுத்தாமல் இருந்துருமா? எல்லாருமே பெரியாரோட பெயரை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்களுமே நம்ம எல்லாமே பெரியாரோட பெயரை இப்போயும் இல்லை எப்பயுமே பயன்படுத்தணும், இப்போ வரைக்குமே பெரியாரை பத்திரம் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு தன்னோட விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த அவை குறிப்பிலிருந்து அவர் பயன்படுத்திய பெரியார் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டா மக்கள் வந்து பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்துருவாங்களா? யார் அந்த பெரியார்னு போய் தேடாமல் இருந்துருவாங்களா? நீங்கள் இந்த மாதிரி நீக்கும் போது தான், இந்த மாதிரி சர்ச்சை ஆகும்போது தான், இந்த மாதிரி விவாதம் ஆகும்போது தான் யார் பெரியார், பெரியார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் எதை வந்து மேற்கோள் காட்டினாரு, பெரியார் இன்னும் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு நபர்கள் போயிட்டு பெரியாரை பார்த்து படித்து இன்னும் தெரிஞ்சு ஆமாம் இவர் தான் பெரியார் அப்படின்ற நிலைக்கு வந்து அவரை மேற்கோள் காட்ட எல்லாருமே பயன்படுத்துவாங்கன்னு நான் நம்பலாம். ஏன்னா நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாலும் சரி, நாடாளுமன்றத்தில் பெரியாரோட பெயரை பயன்படுத்தவே கூடாதுன்னு சரி, அதனால் பெரியாருக்கு வந்து ஏதாவது லாபம் நஷ்டமாக போதா, இல்லை நாட்டு மக்களுக்கு வந்து அது நஷ்டமாக போதான்னு கிடையாது. உங்களுடைய அந்த ஜனநாயகமற்ற தன்மை வந்து மக்களுக்கு திரை போட்டு காட்டப்படுகிறது. உங்களோட இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள் வந்து மக்களுக்கு திரையிட்டு காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சீதாராமன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்குதா அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் திருச்சி விடலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு 24 எலெக்ஷன் வந்து மையப்படுத்தி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் கேட்குறாங்க. அதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே வந்து பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்ட்டா, இது வந்து காங்கிரஸ் ஏற்றுக்காதலே அடுத்த பட்சம் இருக்கட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது வந்து 2ஆம் பட்சம் தான். ஆனால் முதல் அவரை பேச விடுங்க, அவரோட கருத்தை முழுமையாக வெளிப்படுத்த விடுங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நிறுத்தாதீங்க, இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, அவர் முதல்ல பேசிட்டோம் அப்படின்ட்டு அவருக்கு டிஎம்கேவோட எம்பிக்கு காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆக இந்தியா கூட்டணி இதுலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். மேலும் குறிப்பாக இப்போது இந்த சமீப காலங்களில் வந்து பெரியாரோட எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக பிஜேபி வட மாநிலங்களில் பிஜேபி வந்து இங்கே இருக்கிற பெரியாரை பற்றியோ டிஎம்கே பற்றியோ திராவிட மாடல் பற்றியோ வட மாநிலங்கள் போயிட்டு பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறாங்க. இங்கே இருக்கிற அரசியல் சூழலை பற்றி அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அப்படின்னும் போது அதாவது அந்த உதயநிதி ஸ்டாலினோட கூட சாதாரண பிரச்சனைக்கு அப்புறமாவே பல்வேறு இடங்களில் வந்து திராவிடம்னா என்ன, பெரியார்னா என்ன, சனாதனம்னா என்ன அப்படின்ட்டு பல்வேறு இடங்கள் வந்து விவாதம் நடந்துட்டு இருக்குது. ஆக தமிழ்நாட்டை வந்து இந்த 24 தேர்தலில் மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் பிஜேபி தரப்புலும் கடுமையாக உன்னிப்பாக வந்து கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த 24 தேர்தலில் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த பக்கம் இருக்கிற சவுத்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துன்னே சொல்லலாம். பெரும் மாற்றங்களை வந்து 24 தேர்தல் வந்து கொடுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பக்கம் இப்போது சமீபத்தில் நடந்த சிஎம் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவோட எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் பிஜேபி வந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சவுத் வந்து பிஜேபி ஃப்ரீ சவுத்தாக வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால் இது வந்து கட்டாயமாக உங்களுடைய இந்த எதிர்ப்புகளும், உங்களுடைய இந்த ஜனநாயகமற்ற தன்மைகளும், உங்களுடைய இந்த நியாயமற்ற கருத்து உரிமைகளை பறிக்கிற மாதிரியான செயல்கள் எல்லாமே 24 தேர்தலில் பிஜேபி கண்டிப்பாக எதிரொலிக்கும். மேலும் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதங்களை பற்றி பெரியாரோட பெயரை வந்து அவை குறிப்பில் நீக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எங்களோட கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.